அதாவது முதல்ல தோள்பட்டை, கை முட்டி, ரிப்கேஜ், நம்மளுடைய நெஞ்செலும்பு, இதெல்லாம் தான் முதல் வழியாக வரும். குதிகாலிலேருந்து ஒரு ஸ்டெப்பு கீழே அந்த மாம்சத்தில் ஒரு கட்டை விரலால் ஒரு அழுத்தினா உயிரே போகிற அளவுக்கு துடிச்சு எழுந்திருப்பீங்க. தலையில் வந்து உடம்புல வந்து முடிகள் வந்து உதிரும். அப்பா சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் பூனையை வச்சு விளையாடிருப்பாங்க. பூனை வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பூனையோட பங்கு அதிகமாக இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது. எந்த ரூபத்தில் இருந்து செய்வினை சக்திகள், துஷ்ட சக்திகள் அவங்களுடைய கெட்டதை செய்யறதுக்கு நம்ம உடம்புக்குள்ள எப்படி வந்து நம்மளை ஆட்கொள்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Hi viewers, welcome to our new channel crimeflix.tv. இந்த ப்ரோக்ராம் பேர் பிளாக் மேஜிக். பிளாக் மேஜிக் பற்றி நிறைய பேர் வந்து பேசணும்னு நினைப்பாங்க. பட் யாருக்கும் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. ஒருவேளை யாருக்காவது அந்த பேசுகிற விஷயமா ஏதாவது இருந்தால் கூட அவங்களுடைய லைஃப்பில் அவங்க சந்தித்த ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி வேணால் பேசுவாங்க. இந்த துஷ்டசக்தி, செய்வினை, பில்லி, சூன்யம், ஏவல், செய்வினை முறை நம்மளை வந்து தாக்கியிருக்கா, நம்ம அதோட பாதிப்பில் நம்ம வந்து மாட்டியிருக்கோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல் பிரச்சனை ராத்திரியில் தூக்கம் வராதுன்னு சொல்லியிருந்தேன். ரெண்டாவது பிரச்சனை சம்மந்தமில்லாத நோய்கள் வரும், ஆனால் உடம்புல வந்து எந்த ரிப்போர்ட்டும் வந்து நம்ம நோயாளின்றதை காமிக்காது. இது ரெண்டு சொல்லியிருந்தேன். மூணாவது எலும்பு வலி. அதாவது முதல்ல தோள்பட்டை, கை முட்டி, ரிப்கேஜ், நம்மளுடைய நெஞ்செலும்பு, இதெல்லாம் தான் முதல் வழியாக வரும். இந்த வலி எப்படி நீங்கள் வந்து எல்லாருக்கும் தான், சில பேருக்கு வந்து அடிப்பட்டதுனால கூட வலி வரலாம் இல்லையா? இந்த முறையை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குதிக்காலில் ஒரு 70 கிலோலேருந்து 100 கிலோ உள்ள ஆளை, அது உங்கள் மனைவியோ இல்லை உங்கள் தங்கச்சியோ இல்லை உங்கள் அக்காவோ இல்லை உங்கள் தம்பியோ உங்கள் அண்ணனோ உங்கள் ரிலேஷனோ யாராவது ஒருத்தங்களை கால் வலிக்குதுன்னு ஏறி நின்று அமுக்க சொல்வீங்க. அவங்களோட வெயிட் வந்து 70 கிலோ 80 கிலோ இருக்கும். 100 கிலோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 கிலோ வரைக்கும் உங்களோட குதிகாலில் நீங்கள் தாங்குவீங்க. ஆனால் குதிகாலிலேருந்து ஒரு ஸ்டெப்பு கீழே அந்த மாம்சத்தில் ஒரு கட்டை விரலால் ஒரு அழுத்தினா உயிரே போகிற அளவுக்கு துடிச்சு எழுந்திருப்பீங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நிறைய பேர் வந்து அது யூரிக் ஆசிட் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. கிடையாது, அது வந்து பிளாக் மேஜிக்கோட ப்ராப்ளம். நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல பிளாக் மேஜிக்கை மிதிச்சுட்டு வந்திருக்கீங்க. இப்போ நான் சொன்ன இத்தனை விஷயத்துலேயும் முதலாவதாக சொன்ன செய்வினை, கடைசியாக சொன்ன பித்ரு சத்ருதை, இந்த ரெண்டுக்கு மட்டும் கிளைக்கதைகள் நிறைய. இந்த செய்வினையில் எப்படி இந்த ரத்த வாந்தி எடுக்கிறத பற்றி சொன்னானோ அதே மாதிரியான இன்னொரு விஷயம் இருக்குது. அதுதான் இருக்கிறதுலே மிக கொடுமையான விஷயம். அதாவது நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அது தோல்வியிலும் தான் முடியும். நமக்குன்னா எதுவும் நடக்காது. அதாவது நம்ம ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கோ இல்லை பஸ் ஸ்டாண்டுக்கோ இல்லை ரேஷன் கடைக்கோ இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம காசு தரட்டியானக்கோ எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம வந்து லைனில் நிற்கிறோம்னு வச்சுக்கலாமே, கரெக்டாக நாம் போய் டிக்கெட் வாங்கும்போது தான் டிக்கெட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவோம். நமக்கு சாப்பாடு ஒரு நல்ல ஒரு பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்னும் போது நம்மளுடைய டேர்ன் வரும்போது தான் காலி ஆகிடுச்சின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும், பண விஷயங்கள் எல்லாமே நம்ம பணம் கடை கேட்க போகும்போது தான் சொல்லுவான், 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துடக்கூடாதா, உங்களுக்கு நான் பணம் கடை கொடுத்துருப்பேனே அப்படின்னு சொல்லுவான். அது என்னென்னலாம் வந்து பிளாக் மேஜிக்ன்றது நிறைய பேர் காமன் பப்ளிக்கு தெரியாது.
அப்போது அது என்னங்கிறதெல்லாம் நான் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சணும், அதெல்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களில் நடந்துருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நீங்கள் அதை பற்றின டவுட்ஸை எங்களுடைய மெயில் ஐடியான myblackmagicdoubts@gmail.com அப்படிங்கிற எங்கள் மெயில் ஐடிக்கு உங்களுடைய பிரச்சனையை எங்களுக்கு மெயில் அனுப்புங்க. கண்டிப்பாக அதுக்கான ஆன்சரை இந்த ப்ரோக்ராமில் நான் உங்களுக்கு சொல்லுவேன்.